நம் ஆதி சமூகம் பல்வேறு குழுக்களாக பிரிந்திருந்தது. கால மாற்றத்தில் பல இன சமூகங்கள் பிரிந்து போயின, பல உருமாறின. இன்னும் சிலர் பல காணாமலே போயின. சில பழக்க வழக்கங்களை மாற்ற இயலாமல் அருகி போயின, தனித்தும் விடப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு இனமான நரிக்குறவர் இனத்தின் முதல் பொறியியல் பட்டதாரி குறித்து நாம் பார்க்கலாம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. திருச்சி துவாக்குடியை அடுத்த தேவராயன் ஏரியில் உள்ளது நரிக்குறவர்களுக்காக தமிழக அரசு கட்டி கொடுத்த குடியிருப்பு. இங்குதான் வசிக்கிறார் நரிக்குறவ இனத்தின் முதல் பொறியியல் பட்டதாரி ஸ்வேதா. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் நரிக்குறவ இன மக்கள். இச்சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாகவே பாவிக்கப்படுகின்றனர். சமையல் உள்ளிட்ட வீட்டு வேலைகளிலும் பொருள் ஈட்டுவதிலும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே ஈடுபடுகின்றனர். ஆனால் பெண்களுக்கு கல்வியை வழங்குவதில் மட்டும் இவ்வினத்தவர் சற்றே பின்தங்கி இருப்பதாக சொல்கிறார் ஸ்வேதா. ஒரு நாள் ஒரு பெரிய கிரவுண்டில் பாய்ஸ் எல்லாம் நார்மலாகவே தெரியும், ஏன்னா அவங்க ரொம்ப அப்படி ஜாலியாக ஓட்டிக்கிட்டா அப்படி பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு பெரிய கிரவுண்டில் போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய கம்யூனிட்டி நேம் வச்சு என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது. இப்போது மற்ற கம்யூனிட்டி கேர்ள்ஸ் எல்லாம் இந்த கம்யூனிட்டி பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமான கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் பெரிய பெரிய ஹர்ட்டிங்ஸை உருவாக்கும். இப்போ சொல்லிட்டானே அப்படின்ட்டு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணது, ஏன் நம்மளை மட்டும் இப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி. தங்கள் சமூக மக்களை வெளி உலகத்தினர் மதிப்பதில்லை என்று ஏக்கப்படும் ஸ்வேதா தன் இனத்தவர் போட்ட பல்வேறு முட்டுக்கட்டைகளையும் தாண்டித்தான் சாதித்திருக்கிறார். நான் படிக்கும் போதெல்லாம் ஃபீஸ் கட்ட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அப்புறம் கடைசியாக வந்துட்டு நான் முடிக்கிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 1.5 இயர்ஸ் தான் அவங்களால பே பண்ண முடிஞ்சது ஃபீஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஏஎஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்துட்டு பேலன்ஸ் 2 இயர்ஸ் அவர் தான் வந்துட்டு பே பண்ணி என்னை படிக்க வச்சது. நரிக்குறவ இன மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு உதவி பெறும் தனியார் தொடக்கப்பள்ளியை அப்பகுதியில் நடத்தி வருகிறார் ஸ்வேதாவின் தந்தை பரமசிவம். அரசு பள்ளிகள் அருகில் இருந்தும் தங்கள் இனத்தின் கட்டுப்பாட்டால் கல்வி நிலையங்களை திரும்பி கூட பார்க்காத நரிக்குறவ ஆண்கள் கூட ஸ்வேதாவை பார்த்து இப்போது கல்லூரிகளை தேடுகின்றனர். பல்வேறு அயல்நாட்டு பணிகள் தன்னை தேடி வந்தாலும் அவற்றையெல்லாம் உதறி தள்ளி தன் இன மக்களின் மேம்பாட்டு ஒன்றே தன் இலக்கு என்று செயல்படுகிறார் இந்த ஸ்வேதா. பெண்களை அடிமைப்படுத்தாத, பெண் விதவைகள் இல்லாத, வரதட்சணை வாங்காத மிக உயரிய பண்புகளை கொண்டது நரிக்குறவர் சமூகம். இந்த சமூகத்தில் கல்வி மட்டுமே எட்டாக்கணியாக இருந்து வந்த நிலையில் முதல் பொறியியல் பட்டதாரியாக அதையும் சாதித்திருக்கிறார் ஸ்வேதா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சுகன்யா.